வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நேத்து பெரியார் திடல்ல ஒரு பெரிய லெவல்ல போலீஸ் குவிச்சிருக்கிறாங்க. என்னன்னா நீட் எதிர்ப்பு பேரணியும் இடபிள்யூஎஸ் 10% எதிர்ப்பாகவும் அவங்க ஒரு பேரணி நடத்துறாங்க. இதுக்கு எதுக்கு போலீஸ் குவிக்கணும்? இது திராவிட கழகத்தின் கொள்கை. இன்னும் சொல்ல போனா நம்ம ஆளும் தமிழ்நாடு அரசு தாவேக்காவின் கொள்கை அதுதான். அவங்க கட்சி கொள்கையத்தான் திராவிடர் கழகம் பேரணியா நடத்த போறாங்க. அதுக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு? அது 2 கேட்டையும் பூட்டிட்டாங்களாமே. 2 கேட்டு பெரியார் திடல்ல இந்த போற வர கேட்டு ஃபுல்லா பூட்டிருக்காங்களாம். நீங்க பெரியார் திடல்னா அவ்வளவு அபாயகரமான இடமாங்க தமிழ்நாட்டுல. இந்த பெரியார் திடல்ல நீட் எதிர்ப்பு பேரணி நடத்துவதற்கு ஏங்க விஜய் அரசு இவ்வளவு பயப்படுது? இடபிள்யூஎஸ் 10% பார்ப்பனர்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வன்னியரோ நாடாரோ 68,000 சம்பாதிச்சா அவங்க கிரீமி லேயர் பணக்காரங்க. ஆனா ஒரு பார்ப்பனர் 68,000 சம்பாதிச்சா அவர் ஏழை. இது என்ன அர்த்தம்? பார்ப்பனர்கள் பிறவியிலே உயர்ந்தவர்கள், அவங்க 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கணும். வன்னியர் தேவர்லாம் 60,000 சம்பாதிச்சாலே போதும் அப்படிங்கிற அந்த மனிதர் மனநிலை தான். இந்த இடபிள்யூஎஸ் கோரிக்கையை யார் வச்சு எதுக்கு போராடினாங்க? எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இடபிள்யூஎஸ் கொடுக்கலான்னு இருக்கு? சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸ் தானே கொடுக்கலான்னு எழுதியிருக்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல. பார்ப்பனர்கள் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டே கிடையாது. சோசியலி அவங்க பேக்வர்டு கிடையாது, எஜுகேஷனலி பேக்வர்டு கிடையாது. அவர்களுக்கு 10% திட்டமிட்டு கொண்டு வந்தது ஒன்றிய அரசு. அதை தமிழ்நாடு எதிர்த்தது அதெல்லாம் கடந்த காலமாயிருச்சு. இப்ப இந்த தமிழ்நாடு அரசு இடபிள்யூஎஸ் 10% மறைமுகமா ஆதரிக்கிறாங்க. அவர் எதற்கும் வாய் திறந்து சொல்ல மாட்டாரு. இப்ப இடபிள்யூஎஸ் 10% ஆதரிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டாங்க. ஆனா இடபிள்யூஎஸ் 10% தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு பேரணி நடத்தினா அதை தடுத்து நிறுத்துவாங்கன்னா இது பிராமணர்களை பாதுகாக்கின்ற அரசு. இடபிள்யூஎஸ் 10% அரசு இடஒதுக்கீடுக்கு எதிரான அரசு. அதுதான். அப்ப நீட்டையும் ஆதரிக்கிறாங்க. ஏன்னா நீட்டுக்கு எதிராக போராடின டைபி எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸை அந்த அடக்குமுறையின் காரணமா ஒடுக்குனாங்க மோடி மாடல்லயே. அந்த போராடின பாலநிலத்தில் போராடின நீட் எதிர்ப்பு மாணவர்களை சனம் செட்டி போன்றவர்களை உள்ள அனுப்பி அவர்களை கேவலப்படுத்தினாங்க. நீ காக்ரோச் பாத்தியா, நீ மாணவர்களா, நான் ஆர்கானிக் நான் பொலிட்டிக்கல் யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு அட்டண்டன்ஸ் டீச்சர் எடுக்கிற மாதிரி எடுத்து அவமானப்படுத்தினாங்க. யார் அந்த சனம் செட்டினா விஜய் ஆதரவாளர். அவங்களே சொன்னாங்க, நான் தளபதி ரசிகர், எஃப்டிஎஸ் பார்த்துட்டு வந்தேன், விஜய் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு போனாங்க. அப்ப நீட்டை எதிர்த்து பேசுறவங்களாம் விஜய் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படித்தான் பதிவு செய்யறாங்க. நீட்டை எதிர்ப்பவர்கள் விஜய் எதிர்ப்பவர்கள். சனம் செட்டி மூலமா அது தெரிஞ்சிருச்சு. இப்ப பெரியார் திடல்ல இடபிள்யூஎஸ் 10% எதிர்த்தாலும் விஜயை எதிர்ப்பதாக அர்த்தம். அப்ப விஜயோட உண்மையான கொள்கை என்ன? இந்த தாவேக்கா அரசின் கொள்கை இடபிள்யூஎஸ் 10% ஆதரிப்பது, நீட்டை ஆதரிப்பது, புதிய கல்விக் கொள்கையை ஆதரிப்பது, பாஜகவின் அனைத்து எதேச்சதிகார சட்டங்களையும் ஆதரிப்பது, அதை கொஞ்சம் கொஞ்சமா மறைமுகமா அமுல்படுத்துவது. இதுதான் விஜய் அரசினுடைய இந்த தாவேக்கா அரசினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனா நாம விஜய் அவர்கள் பெரியார் திடலுக்கு வந்தாங்க, ஆசீர்வாதம் வாங்கினாங்க, பெரியார் தான் கொள்கை தலைவர்னு சொன்னாங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடக்கத்துல கவர்மெண்ட் வந்தோடனே ஃபார்ம் பண்றப்போ ஒரு இமேஜ், நான் பிராமின் தான், நானும் திராவிடியன் தான், நானும் பெரியார் வாரிசு தான் அப்படின்னு காண்பித்துக் கொள்ளதான் இருந்ததே ஒழிய உண்மையில் ஒரு கொள்கை ரீதியாக பெரியார் கொள்கையை நிறைவேற்றுகின்ற ஒரு விஷயத்துக்கு, ஒரு செயல் திட்டத்துக்கு கடுமையான அடக்குமுறையை நிகழ்றாங்க. கடந்த முறை தாலி கழட்டும் விழா நடந்தது பெரியார் திடல்ல. அப்போ ஒரு முறை போலீஸ் பாதுகாப்பு போகுது. அந்த அக்னிஹோத்திரிங்கிற நீதிபதி காலையில 5:45 வேகமா அந்த தீர்ப்பு கொடுத்தாரு, இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, தாலி அகற்றும் விழா அப்படின்னு. அப்ப கூட பெரியார் திடலோட 2 கேட்டை மூடல. இப்ப 2 கேட்டையும் மூடி வச்சிருக்கிறாங்க. ஏங்க பெரியார் திடல் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? இந்த பெரியார் திடல் தாங்க அண்ணா வளர்ந்த இடம், அறிஞர் அண்ணா வளர்ந்த இடம், கலைஞர் வளர்ந்த இடம். கட்சியை விட்டு பிரிஞ்சு போகும்போது பெரியார்கிட்ட ஆலோசனை கேட்க எம்ஜிஆர் வந்த இடம் பெரியார் திடல். எம்.ஆர். ராதா அவர்கள் வளர்ந்த இடம், அவர் பேரில் ஒரு மண்டபம் இருக்கிற இடம் பெரியார் திடல். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பல முடிவுகளை எடுப்பதற்கு பெரியார் திடல் வந்திருக்கிறாரு. கலைஞர் அவர்கள் பல முடிவுகள் எடுக்கிறதுக்கு பெரியார் திடல் வந்திருக்கிறாங்க. பெரியார் இருந்த போதும் பெரியார் இறந்ததுக்கு பிறகு ஆசிரியர் வீரமணிட்டையும் ஆலோசனை கேட்க வந்தாங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 69% இடஒதுக்கீடை உறுதி செய்தது இந்த பெரியார் திடல் மூலமா தான். பெரியார் திடலுக்கு வந்தாங்க. சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் இந்த பெரியார் திடல் ஜெயலலிதா அம்மையார் தந்தாங்க. அவங்க 69 விழுக்காடு இடஒதுக்கீடை ஜெயலலிதா அம்மையார் பாதுகாத்தாங்க. இத்தனைக்கும் மத்திய அரசு எதிராக இருக்கு, பார்ப்பனர்கள் எதிராக இருக்கிறாங்க, தேசிய கட்சிகள் எதிராக இருக்கிறாங்க. இருந்தாலும் 69% ஜெயலலிதா அம்மையார் பாதுகாத்தாங்க. அதுக்கு அட்டவணையில 9 கொடுத்து மாநில உரிமை பட்டியல வச்சு அதை பாதுகாக்குன்னு சொன்னது ஆசிரியர் வீரமணி. இந்த பெரியார் திடல் தான்.
இந்த திராவிடர் கழகம் தான். ஜெயலலிதா அம்மையார் வந்து இந்த திராவிட கழகத்தின் உதவியோடு தான் 63% காப்பாத்தினாங்க. அப்ப இந்த பெரியார் திடல்ங்கிறது ஜெயலலிதா அம்மையார் வந்து போன இடம், ஜெயலலிதா அம்மையார் ஒரு சமூக சீர்திருத்தம் செய்வதற்கு காரணமாக இருந்த இடம், கலைஞர் அவர்கள் வந்து போன இடம், அறிஞர் அண்ணா வந்து போன இடம், எம்ஜிஆர் அவர்கள் வந்து போன இடம். இப்படி வந்து போகாத தலைவர்களே முதலமைச்சர்களே கிடையாது. பல சமூக சீர்திருத்த சட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு அடித்தளமாக விதை போட்ட இடம் இந்த வேப்பேரி பெரியார் திடல். இந்த பெரியார் திடலை இதுவரை வந்து எந்த முதலமைச்சரும் எதிரியா பார்த்தது இல்லை, தட்டு சக்தியா தான் பார்த்திருக்காங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், அண்ணா அப்படின்னு எல்லோருமே. ஆனால் முதல் முறையாக பெரியார் திடலை ஒரு ஆபத்தான இடமா பார்த்தது இந்த அரசு தான். அதுவும் பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிற இவர்கள் தான் பெரியார் திடல்ல வந்து இவ்வளவு பெரிய போலீஸ் பாதுகாப்பு, அதுவும் பெரிய இன்னமும் நடக்க போகுதுங்க பெரியார் திடல்ல, எதுவும் தலைமறை வேலைகள் நடக்குதோ, வெளிப்படையா அறிவிச்சு ஒரு பேரணி அறிவிக்க போறோம்னு காவல்துறையிட்ட அனுமதி கேட்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ, ஒரு பைக்ல இப்படி அந்த கொள்கை மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் செய்யறாங்க. நீட்டு கூடாது, இடபிள்யூஎஸ் 10% தப்பு அப்படின்னு பைக்ல பிரச்சாரம் பண்ணிட்டு அந்த பதாகைகளை வச்சுட்டு அந்த டீ கடை, போற வழியில இருக்கக்கூடிய சலூன் கடை, அங்க நிக்கிற நண்பர்கள், தோழர்கள், கல்லூரி மாணவர்கள் அந்த பிரச்சாரத்தை சொல்லுவாங்க. இது ஒரு பரப்புரை வடிவம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இது வழங்கியிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு கருத்துரிமை, பேச்சுரிமை ஒரு அரசியல் இயக்கத்துக்கும் தனி மனிதருக்கும் உண்டு. அந்த அடிப்பில் அவங்க ஒரு பைக்ல அப்படி ஒரு பிரச்சாரம் செஞ்சுட்டே போறதுங்கிறது ரொம்ப இயல்பான, இருசக்கர வாகன பேரணிங்கிறது இயல்பா நடக்கிறது. மது ஒழிப்புக்காக நடந்திருக்கு, ஆணவ கொலைக்கு எதிர்ப்பு நடத்தலாம், இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக நடத்தலாம். அந்த வகையில நீட்டு ஒரு தப்பு, நீட்டு எதிர்ப்புன்னு பேசுறாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதுக்கு ஏன் பதறி போய் 2 கேட்டையும் அடைக்கிறீங்க? வேட்டையாட விழால கமலஹாசன் பூட்ரா கடவுள்னு சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு அங்க என்னங்க நடக்குது? உங்க கட்சி கொள்கையை தானங்க திராவிட கழகம் செய்ய போகுது. அப்போ இடபிள்யூஎஸ் 10%ங்கிறது அவருக்கு ரொம்ப எரிச்சல் ஊட்டி இருக்கு இந்த தாவைக்கு அரசுக்கு. தாவைக்கு அரசை இயக்குபவர்களுக்கு. நேற்று அருள்மொழி அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க, விஜய் அரசுக்கு பெரியார் திடலை மூடணுங்கிற என்ன இருக்கோ இல்லையோ தெரியாது, ஆனா அவர்களுடைய முதலாளிகள் கோவித்துக் கொள்வார்கள். பாஜக கோவிச்சுக்கோ, டெல்லி நாக்பூர் கோவிச்சுக்கோ, RSS கோவிச்சுக்கோங்கிறதுக்காண்டி எஜமானர்களோட வேகமா எஜமானருடைய பரம்பு வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அதனால் விஜயனுடைய முதலாளி வந்து டெல்லியில இருக்கிறாங்க, பாஜகவினரா இருக்காங்க, RSS இருக்காங்க, பார்ப்பனர்களா இருக்கிறாங்கிறது தெரிய வருதுன்னு சன் நியூஸ்ல கூட அருள்மொழி அம்மா அவர்கள் திட்டவட்டமா சொன்னாங்க. அப்ப இங்க வந்து இப்ப அவர் இயக்கப்படுகிறார், முழுக்க முழுக்க பார்ப்பனர்களால் இயக்கப்படுகிறார், RSS நாக்பூரால் இயக்கப்படுகிறார். தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆட்சி வந்துருச்சு. திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. அப்ப இனி இடபிள்யூஎஸ் கொண்டு வரலாம், அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான அமைப்புகளை, கட்டமைப்புகளை காலி பண்ணலாம், அந்த யூனிவர்சிட்டியில இடபிள்யூஎஸ் 10% கொண்டு வரலாம். ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி, காமராஜர் யூனிவர்சிட்டி மாதிரியான கல்வி அமைப்புகள் இருப்பது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதை ஒடுக்குவதற்கு மத்திய அரசு பல சட்டங்களை கொண்டு வருது. இந்த மாநில அரசு, இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இத்தனை பல்கலைக்கழகங்கள், இத்தனை பேர் படிக்கிறாங்க. குப்பனும் சுப்பனும் படிக்கிறான், இருக்கிறவன் இல்லாதவன் படிக்கிறான், கிராமப்புறத்தை சேர்ந்தவன் படிக்கிறான், முதல் தலைமுறை பட்டதாரி படிக்கிறான், பெண்கள் படிக்கிறாங்க, சிறுபான்மையினர் எல்லாரும் படிச்சவங்களா இருக்காங்க, பேங்க் அதிகாரியா இருக்கிறாங்க. நம்ம யாரையெல்லாம் படிக்க கூடாதுன்னு மனு திரும்ப வச்சுச்சோ அவங்க எல்லாரையும் நல்ல நிலைக்கு ஆக்கியிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு ஊடகத்துல பேசுறாங்க. அந்த கோபம் இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு விஜய் மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்தோன்னா அதையெல்லாம் மெல்ல மெல்ல கொண்டு வராங்க. இது வந்து திமுக வெர்சஸ் விஜய் சண்டை கிடையாது, மனு தர்மம் வெர்சஸ் சமதர்மத்துக்குமான சண்டை, சமூக நீதிக்கும் மனு நீதிக்குமான பிரச்சனை, நால்வர்ணத்துக்கும் சமூக நீதிக்குமான பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கும் நாக்பூருக்குமான பிரச்சனை. இது ஏதோ கட்சி சண்டையா சுருக்கிறாதீங்க. இப்ப திமுகங்கிற 2 கட்சி இல்லைன்னு சொன்ன உடனே என்னெல்லாம் நடக்குது பாருங்க தமிழ்நாட்டுல. இடபிள்யூஎஸ் 10% எதிர்க்க கூடாது, நீட்டை எதிர்த்து பேசக்கூடாது. மற்ற ஸ்டேட் மாதிரியே தமிழ்நாடு ஆகுதா? தமிழ்நாட்டினுடைய தனித்துவம் சிதையுது பாத்தீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, 150 சீட்டு உயர்தர மருத்துவ படிப்புகளுக்கான இது ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடுச்சு. பீகாருக்கு, உத்தரப்பிரதேசம் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுல டெல்லியோடைய குறியே வந்து தமிழ்நாட்டுல நிறைய படிக்கிறான், தமிழ்நாட்டுல நிறைய மெடிக்கல் காலேஜ்ல இருக்கு, தமிழ்நாட்டுல பிசி, எம்பிசி, எஸ்சி படிக்கிறான். இதுதான் அவங்களுடைய எரிச்சல். பேருக்கு பின்னாடி வால் இல்லாதவே படிக்கிறான். சர்மா, பாண்டே, முகர்ஜி, பட்டோபாத்தியா இப்படி எதுவுமே இல்லாம முனுசாமின்னு ஒருத்தன் MBBS படிக்கிறான், ராஜேந்திரன் ஒருத்தன் படிக்கிறான், இஸ்மாயில்னு ஒருத்தன் படிக்கிறான், குப்புசாமின்னு ஒருத்தன் படிக்கிறான். யார்றான்னா அப்பா டெய்லரு, எங்க அப்பா துப்புரவு தொழிலாளி, எங்க அப்பா வந்து ஆசாரி, எங்க அப்பா கொத்தனாரு அப்படிங்க. ஆனா அவன் படிச்சு இங்க வர முடியுது. ஏன்? இதுதான் தமிழ்நாடு, அவர்களுக்கான மண், அவர்கள் படிக்கணுங்கிறதுக்காக போராடுகின்ற மண். ஆனா அங்க வந்து அப்படி கிடையாது. சர்மாங்கிற பேர் இருந்தாதான் படிக்க முடியும். சர்மா, பாண்டே, முகர்ஜி, பட்டம் இவங்க மட்டும்தான் உயர் பொறுப்புல இருப்பாங்க. முஸ்லீம் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. தலித்து, பிசி யாரும் வர முடியாது. ரிசர்வேஷன்ங்கிற கான்செப்ட்ல கொஞ்சம் அப்பப்போ கணக்கு காமிக்க முடியும் ஒழிய மற்றபடி எந்த உயர் பொறுப்புலையும் இருக்க முடியாது. இப்ப
150 சீட்டு ஆல் இண்டியா கோட்டா கொடுத்துட்டாங்க. முதல்ல இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற இடங்கள்ல ஆல் இண்டியா கோட்டா இடங்கள் வேணுமா, அதை நம்ம எப்படி அணுகணுங்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்கு. அது நான் இப்ப சொல்லல. அதுலயே நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அந்த ஆல் இண்டியா கோட்டால தமிழர்களுக்கு எந்த பலனும் கிடையாது, பிற மாநிலங்களுக்கு பலன் அதிகம். ஏன்னா நாம வட இந்தியால எந்த மருத்துவ கட்டமைப்பும் கிடையாது, நம்ம அதை அனுபவிக்க போறது கிடையாது. ஆனா இவங்க இங்க தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு வட இந்தியா கோட்டாக்கு கொடு, ஆல் இண்டியா கோட்டா கொடு நிறைய போகுது. அதுல நமக்கான இடஒதுக்கீடு போகுது. இப்ப நம்ம கோட்டால தான் 18% எஸ்சி கிடைக்கும், உங்களுக்கு பிசிக்கு உங்களுக்கு 50% இந்த கணக்கெல்லாம் வரும். ஆல் இண்டியா கோட்டான்னு போகும்போது எல்லாமே குறைஞ்சிரும், 15%, 27% குறைஞ்சிரும். சோ நம்மளுடைய இடஒதுக்கீடு, மாநில உரிமைகள் எல்லாமே ஆல் இண்டியா கோட்டால பறி போகுது. இருந்தாலும் ஆல் இண்டியா கோட்டால இருந்து நமக்கான இடம் ஒண்ணு வந்துகிட்டு இருந்தது. இப்ப அதுலயே 70% போய் 150 இடம் போயிடுச்சு. 150 இடம் கம்மி நினைக்காதீங்க, 70%. போன வருடம் நம்ம மாணவர்களுக்கு கிடைத்த மருத்துவ படிப்பு இடங்களை விட 150 இடம் குறைஞ்சிருக்குங்கிறது கிட்டத்தட்ட 70% குறைஞ்சிருக்கு. அப்ப எதையெல்லாம் நம்ம ஆட்சிக்கு 2 மாசத்துல எது போகுது பாருங்க. மருத்துவ படிப்புல நமக்கான இடம் போயிருச்சு. நீட்டை எதிர்த்து போராடக்கூடாதுங்கிற மனநிலைக்கு அரசியல் கட்சிகளை நோக்கி தள்ளுறாங்க. இடபிள்யூஎஸ் 10% எதிர்க்க கூடாதுங்கிற மனநிலைக்கு தள்ளுறாங்க. இதை எதிர்த்து போராடுகின்ற மாணவர்கள் காவல்துறையினுடைய அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. டைபி எஸ்எஃப்ஐன்னு அவங்களை ஆதரிக்கிற கட்சிக்காரர்களே பாதிக்கப்படுறாங்க. அப்ப இது எதை நோக்கி போகுதுன்னா, இனிமே பார்ப்பன எதிர்ப்பு வச்சுக்காதீங்க. இதைத்தான் வெங்கட்ராமன் ஒருத்தர் சொன்னாரு, டி நகர் எம்எல்ஏ. இனிமே இந்த பெரியார் எரா முடிஞ்சு, பார்ப்பன எதிர்ப்புன்னு பேசக்கூடாது, பிராமண எதிர்ப்பு பேசக்கூடாதுன்னாரு. யாரு? கொள்கை தலைவர் பெரியாரா. ஆனா பார்ப்பன எதிர்ப்பு, பெரியாருடைய கொள்கை எதுவுமே பேசக்கூடாது, அந்த எரா முடிஞ்சுன்னு சந்தோஷமா சொன்னார். வெங்கட்ராமன் ஆட்சி தான் நடக்குது. இது விஜய் ஆட்சி இல்ல, வெங்கட்ராமன் ஆட்சி தான். சோ முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சி இங்க வந்திருக்கு. ஆரிய வட இந்தியா தாக்கம் இனி அதிகம் இருக்கும். வடவர் ஆதிக்கம் இனிமேல் அதிகம் நடக்கும். இனி வடவர்களுக்கு தான் எல்லா உரிமைகளும் கொடுக்கப்படும். நீட்டு, ஜிஎஸ்டிங்கிற வகையில எல்லா தமிழர்கள் உரிமையும் பாதிக்கப்படும். எதையும் எதிர்த்து குரல் கொடுக்க போறதில்ல. அது மேகதாதுல இருந்து, ஜிஎஸ்டியில இருந்து, இடபிள்யூஎஸ்ல இருந்து, ஆல் இண்டியா கோட்டா, மெடிக்கல் கோட்டால இருந்து எல்லாமே தமிழர்களுக்கான இடங்கள் பறிபோக போகுது. நாம சிறுக சிறுக கஷ்டப்பட்டு ரத்தத்து வேர்வையும் உரிமையிலும் போராடி பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா காலம் வரையும் பாதுகாத்த அனைத்துமே பொடி பொடியா நொறுங்கக்கூடிய காலம் இருக்கு. இதைத்தான் நான் சொல்றேன். நான் அதை கட்சி நிகழ்ச்சி, அரசியல் நிகழ்வுங்கிறத தாண்டி மக்கள், மாணவர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நாம் பெற்ற இடஒதுக்கீடு போகுது, சமூக நீதி போகுது, மொழிவழி உரிமைகள் போகுது, எல்லாமே தவிடி பொடி ஆகுது. அப்ப இது யாருக்கான ஆட்சியா இருக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இங்க விஜயை இயக்குபவர்கள் யார்? அவர் பாஜகவோட கூட்டணி வைக்கல, ஆனா பாஜக நினைத்த எல்லாமே இங்க நடக்குது. அப்படின்னா அது என்ன? தயவு செய்து மாணவர்கள் புரிஞ்சுக்கோங்க, அரசியல் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் கடந்த கால வரலாறு, இடஒதுக்கீடு வரலாறு, இதையெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் இந்த இடத்துல தெரியப்படுத்துறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, வரலாறு, சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதரவு. நன்றி.